தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக தையிட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை சம்பந்தமாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சு ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக சில மேலதிக தகவல்களுடன் அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் தனியார் பேருந்துகளை தவிர்த்துவிட்டு பொதுமக்கள் அரச பேருந்துகளை நாடுவதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. இன்று நாட்டிலே மின்தடை ஏற்படுமா இல்லையா என்பது சம்பந்தமாக இன்னும் சற்று நேரத்தில் இலங்கை மின்சார சபை அறிவிக்க உள்ளது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் தங்கத்தினுடைய பெறுமதி அதிகரித்து செல்வதாக தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். இவை உள்ளிட்ட மேலும் பல செய்திகள் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக பாஸ்போர்ட் பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும் என குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிற பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நீண்ட கியூவில் நிற்க வேண்டியிருக்குது. எனவே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் முகமாக அடுத்த கிழமையிலிருந்து 24 மணி நேரமும் அந்த பாஸ்போர்ட் வழங்குகின்ற அலுவலகம் செயல்பட போது. எனவே அதனைத் தொடர்ந்து ஏராளமானவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட இருக்குது. எனவே சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக இந்த பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று சொல்லி குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று வியாழக்கிழமை நாட்டிலே மின்தடை ஏற்படுமா இல்லையா என்பது சம்பந்தமாக இன்னும் சற்று நேரத்தில் இலங்கை மின்சார சபை அறிவிக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஏனென்று சொன்னால், நுரைச்சோலை அனல் மின் நிலையம் இருக்குத்தானே, அது பழுதாகி போயிருந்தது. அதனுடைய திருத்த வேலைகள் இப்போ முடிகிற தருவாயில் இருக்காம். இப்போ கடைசி கட்டத்தில் திருத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும் இன்றைக்கு மின்தடை இருக்கா இல்லையா என்பது சம்பந்தமாக. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு குரங்கு பாஞ்சு நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது தானே. பார்த்தீங்கன்னு சொன்னால், நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு 300 மெகாவோட் மின்சாரம் நஷ்டம் ஏற்பட்டதாம். எனவே அந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு தான் அடுத்தது 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் கொஞ்ச நேரம் மின்தடை ஏற்பட்டது. பிறகு நேற்று நாடு முழுவதும் மின்தடை ஏற்படையில. எனவே இன்றைக்கு பெரும்பாலும் மின்தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுது. இருந்த போதிலும் கூட ஒபிஷியலான அறிவித்தல் இன்னும் சற்று நேரத்தில் இலங்கை மின்சார சபை வெளியிடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நீண்ட தூர பயணங்களுக்கு தனியார் பேருந்துகளை தவிர்க்கின்ற பொதுமக்கள் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்துகளை நாடுவதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இந்த நீண்ட தூரம் பயணிக்கிற பஸ்ஸுகள் இருக்குது தானே, அதில் நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. இந்த விபத்தில் சீக்கிர பஸ்ஸுகள் பெரும்பாலும் தனியார் பஸ்ஸுகள் தான். ஏன்னு சொன்னால், தனியார் பஸ்ஸுகள் கண்மண் தெரியாமல் போட்டி கோர்றது. 2 வெவ்வேறு கம்பெனிகளுக்கு சொந்தமான 2 பஸ்ஸுகள் ரோட்டில் இறங்கினாலே சரி, போட்டி ஆரம்பிச்சிருவினம். மாறி மாறி ஏட்டிக்கு போட்டியாக ஓடி கொண்டு போய் புளிய மரத்திலையும் ரோட்டில் நிற்கிற வாகனங்களையும் கொண்டு போய் மோதி அப்பாவி பொதுமக்களை கொள்றதான் அவையின் பிரதானமான வேலை. எனவே இப்போ பொதுமக்களுக்கு தனியார் பேருந்துகள் மேலே நம்பிக்கை இழந்துட்டு சொல்லியும், அதனால் அவர்கள் அரச பேருந்தை, அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளை நாடுவதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்திருக்கின்றது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நீண்ட தூர பயணம் செய்யக்குள்ள தனியார் பஸ்ஸில் போகிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால், இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ்ஸில் ஏறி போங்க. அதில் வசதிகள் குறைவாக இருக்கலாம். இந்த பாட்டுகள், படங்கள், டெக்கரேஷன்கள், மணவர செட்டுகள் எல்லாம் சிலவளை இல்லாமல் இருக்கலாம். அது எங்களுக்கு முக்கியமா? அது முக்கியமா? உயிர் முக்கியமா? இல்லை தானே. எனவே ஒரு 6-7 மணித்தியாலம் தான் பயணம் செய்ய போகிறோம். அந்த 6-7 மணித்தியாலத்துக்குள்ள ஒரு படம் பார்க்கணும் இருக்கா? இல்லை தானே. பாட்டு கேட்கணும் இருக்கா? இல்லை தானே. எனவே பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்றதுக்கு போசா பஸ்ஸில் போகிறது நல்லம். அதுக்காக எல்லா தனியார் கம்பெனிகளையும் குற்றஞ்சாட்டையில் அடிக்கடி பயணம் செய்கிற பொதுமக்களுக்கு தெரியும் தானே, எந்த பிரைவேட் பஸ்ஸில் ஏறினா அந்த பஸ் டிரைவர் கண்மண் தெரியாமல் ஓடுவார் என்று சொல்லி. எனவே அப்படியான பஸ்ஸுகளை போகிறத நீங்கள் தவிர்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் போகாமல் விட்டுச்சினம் என்று சொன்னால் அவைகள் ஆட்டோமேட்டிக்காக திருந்துவினம். ஓம் தானே.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் இளைஞர் யுவதிகளை வேலைகளுக்காக ருமேனியாவுக்கு அனுப்புவதற்கான ஒரு நேர்முக தேர்வு இடம்பெற்றிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 350க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டு இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற 14 பிரதேச செயலாளர் பிரிவையும் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 50,000 வரையான இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார்களாம். இது ஒரு அதிக அளவிலான தொகை என்று சொல்லி மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மொத்த சனத்தொகையினுடைய 7%. எனவே மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நேர்முக தேர்வு தான் இடம்பெற்றிருக்கிறது. ருமேனியாவில் வேலை வாய்ப்பு. இந்த நேர்முக தேர்வில் பாஸ் பண்ணாக்களுக்கு அடுத்து வரும் 8 மாதங்களுக்குள் ருமேனியாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஏனைய சில ஐரோப்பிய நாடுகளிலும் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. தங்கத்தினுடைய பெறுமதி தொடர்ந்தும் அதிகரித்து செல்வதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் நேற்று 12ஆம் தேதி நிலவரப்படி 24 கரட் தங்கம் ஒன்றினுடைய விலை 2,32,000 ரூபாவாக காணப்பட்டது நேற்று. அதே போல 22 கரட் தங்கத்தினுடைய விலை 2,13,000 ரூபாவாக இருந்தது. அதே வேளையில் 18 கரட் தங்கத்தினுடைய விலை 1,74,000 ரூபாவாக இருந்தது நேற்றைய நிலவரப்படி. 24 கரட் 2,32,000, 22 கரட் 2,13,000, அதே வேளையில் 18 கரட் 1,74,000 ரூபாய். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களும் நேற்று முன்தினம் இரவு ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட போன போது நடந்த சம்பவம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள். அந்த சம்பவத்தில் குறித்த நபர் ஒருவர் காயமடைந்தவர், தலையில் பலமாக காயமடைந்தவர். அவர் ஒரு வர்த்தகராம். அவருக்கு தலையில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மருத்துவமனை வட்டாரங்கள் அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன. இந்த சம்பவத்தில் யாரில் பிழை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஊடகங்களும் பெரும்பாலும் ஒரு சில ஊடகங்களை தவிர பெரும்பாலும் எல்லா ஊடகங்களும் டாக்டர்ல தான் பிழை, டாக்டர் மிலேச்சத்தனமா தாக்குதல் நடத்தி போட்டார், அடிச்சு போட்டார், முறிச்சு போட்டார் என்று சொல்லி இது வழக்கமாக நடக்கிற விஷயம்தான். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் உடனே டாக்டர்ல தான் பிழை என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு தலைப்புச் செய்தி போடுவோம் எல்லாரும். இதுதான் நேற்று நடந்தது. எல்லா ஊடகங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மையா விளங்கவே இல்லை. ஒரு சம்பவம் நடந்தா, அதுவும் டாக்டர் அர்ச்சுனாவோட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தா எப்படி அதை ஆராயாமல் கண்ணை மூடிக்கொண்டு டாக்டர்ல தான் பிழை என்று சொல்லி எப்படி தலைப்புச் செய்தி எல்லாம் போட்டு எழுதினோம் என்று சொல்லி தெரியல. டாக்டர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினாலும் அவருடைய உரையை ஹன்சாட்ல இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லி செய்தி போடினோம். பிறகு அதுக்கு மன்னிப்பு கேட்கறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த செய்தியை அப்படியே விட வேண்டியதான். இதுதான் நேற்று நடந்திருக்குது. இப்போ உதாரணமா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருவாடு பொறிச்சு சாப்பிட்றாரு வைங்களன், உடனே செய்தி போடுவினம் அந்த கருவாடு பாவம், அதை போய் பொறிச்சிருக்கிறார் பாருங்க, ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கொண்டு போயிட்டு கருவாட்டை போட்டிருக்கிறாரே, இவரெல்லாம் ஒரு மனுஷனா என்று சொல்லி செய்தி போடக்கூடிய ஆக்கெல்லாம் நிவியல். அந்த அளவுக்கு டாக்டர் மேல என்ன கோவம் எனக்கு விளங்கல. எனவே நேற்று முன்தினம் நடந்த சம்பவம் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுல இந்த செய்தியை வெளியிட்ட ஊடகங்கள்ல நான் எல்லா ஊடகங்களையும் பார்த்தேன். அந்த பெரும்பாலான ஊடகங்கள்ல டாக்டர் தாக்கப்பட்டாருண்டோ, டாக்டருடைய போனை பறிச்சு அடிச்சதுண்டோ, அல்லது டாக்டருக்கு முதுகில குத்துனதுண்டோ, டாக்டருக்கு நெஞ்சில குத்துனதுண்டோ, கௌசல்யாவை கெட்ட வார்த்தையில ஒரு பெண்ணென்னும் பார்க்காமல் அசிங்கமான வார்த்தையில அந்த ரவுடியல் திட்டினதையோ எந்த ஒரு ஊடகமும் பதிவு செய்யல. பெரும்பாலான ஊடகங்கள் பதிவு செய்யவே இல்லை. ஒரு பெண்ணை பெண்ணென்னும் பார்க்காமல் இந்த ரவுடிகள் கண்டபடி கதைச்சிருக்கணும், கண்ட வார்த்தைகள் எல்லாம் விட்டுருக்கணும். அதை பற்றி எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு செய்தியும் போடல. அர்ச்சுனா அடிச்சு போட்டார் என்று சொல்லி. எனவே மக்களாகிய உங்களுக்கு நல்ல வடிவா தெரியும் எந்த செய்தியை நம்பணும், எந்த செய்தியை நம்பக்கூடாதுன்னு சொல்லி. ஓம் தானே. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் திஸ்ஸ விகாரை சம்பந்தமாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சு ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால், அந்த விகாரை இப்போ இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழையும் ஆர்மியினுடைய கட்டுப்பாட்டின் கீழையும் நேவியினுடைய கட்டுப்பாட்டு கீழையும் இருக்குது. அவர்கள் தொடர்ந்து அதை கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்க இயலாது. அதை புத்த சாசன அமைப்பு தங்களுக்கு எடுத்துக்கொள்ள போதாம். அதாவது புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சிருக்குத்தானே, அந்த அமைச்சுக்களை பதிவு செய்யறதுக்கு அதனுடைய கொமிஷன் ஜெனரல், அதை எப்படி தமிழ்ல சொல்றேன்னு தெரியல, கொமிஷன் ஜெனரலுக்கு கீழே பதிவு செய்யறதுக்கு தாங்கள் தீர்மானிச்சிருப்பதாக அந்த அமைச்சினுடைய செயலாளர் சொல்லியிருக்கார். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா AMPMB
அத்தப்பத்து அவர் தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கார். இராணுவமோ அல்லது கடற்படையோ வந்து தொடர்ந்து அந்த திஸ்ஸ விகாரையை வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்க முடியாது. எனவே நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களோட பேச்சுவார்த்தை நடத்த போவதாகவும் சொல்லியிருக்கார். அதாவது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ஏனைய அமைச்சுக்களுடையும் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போவதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த காணி பிரச்சனையை வந்து தாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். எனவே அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அமைச்சினுடைய செயலாளர் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை எங்க போய் முடிய போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலி சித்திரத்துக்கு நான் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும் என்ன சம்பவம் என்று சொல்லி. அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், அனுமர் வந்து வாலில் நெருப்பை வச்சு இலங்கையை எரிச்சார் என்று சொல்லி. அதே சம்பவத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கு இந்த கார்ட்டூனில் வந்து. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.